ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக. எல்லாருக்கும் வணக்கம். கலியுகத்தின் காமதேனுவாய் கற்பவருஷமாய் பல கோடி பேரை தனது அற்புதங்களால் கட்டிப்போட்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனம் மந்திராலயத்தில் அமைந்திருப்பது நாம் எல்லோரும் அறிந்ததே. அந்த ராகவேந்திர சுவாமிகள் இசைப்பிரியர், பெரிய வீணை வித்வான். அவருக்கு எல்லா விதமான சேவைகள் பலர் செய்கிறார்கள், பலர் பூமாலைகள் சாற்றுகிறார்கள். ஆனால் அவர் மிகவும் விரும்புவது வாடாத பாமாலையை. அதற்காக 2005 வருடத்திலிருந்து சுமார் 108 சங்கீத வித்வான்கள் அவரது சந்நிதிக்கு சென்று அவரது பிறந்தநாள் அன்று அவரை சுற்றியில் உள்ள பிரகாரத்தில் அமர்ந்து நாதஹார சேவை என்ற ஒரு இசையஞ்சலி செய்து வருகிறோம். 2005 தொடர்ந்து இப்பொழுது 21வது வருஷம் மார்ச் 6ஆம் தேதி அவரது 430வது பிறந்தநாள் அன்று. அது என்னவென்றால், ஒவ்வொரு சங்கீத வித்வானுக்கும் வாழ்க்கையில் இந்த நாதகாரத்தில் வந்து கலந்து கொள்ள தரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. மிகவும் பல அற்புதங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. இவ்வாறாக எந்த வித்வானுமே இந்த நாதகார விபத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிக்க ஆர்வத்துடன் வருகிறார்கள். இந்த வருடம் நாதகாரம் முடிந்த உடனேயே ஒரு மாதத்திலேயே அடுத்த வருடம் எப்பொழுது என்று விசாரிப்பார்கள். அந்தளவு மிகவும் ஸ்ரத்தையாக எல்லோரும் சேர்ந்து தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசைத்து, அதை தவிர அஷ்டதாச கீர்த்தனைகள், நாதசுர வித்வான்களின் நாத சமர்ப்பணம், நாம சங்கீர்த்தனம், இவ்வாறு பல இசை நிகழ்ச்சிகளால் ராகவேந்திர சுவாமிகளை குளிப்பாட்டி அவரை மகிழ்வித்து ஊர் திரும்புவோம். இந்த 21வது வருஷம் மிகவும் சிறப்பாக ராகவேந்தர் தன் பொற்கரங்களால் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலிருந்து அவரது விக்கிரகத்தை பாடிக்கொண்டே நாமசங்கீர்த்தனம் செய்து கொண்டே கொண்டு வந்து அவரது சன்னதியில் வைத்து அங்கே நாமசங்கீர்த்தனம் மற்றும் நாதகார சமர்ப்பணம் நடைபெற்றது. மிகவும் சிறப்பாக பல 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 ஆயிரக்கணக்கான பேர்கள் குழுமியிருந்து மிகவும் சிறப்பாக நடந்தது. இதை வருடம் புதுயுகம் தொலைக்காட்சி வந்து பெரிய ஒரு தொண்டாக இந்த நிகழ்ச்சியை அவர்கள் ரெக்கார்ட் செய்து டெலிகாஸ்ட் பின்னர் டெலிகாஸ்ட் செய்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நாதகார நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நீங்களும் கண்டு கழியுங்கள். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே
பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. நாங்கள் இசைக்கலைஞர்கள் 2005வது வருடத்திலிருந்து துவங்கி ஒரு 108 இசைக்கலைஞர்கள் சேர்ந்து ஒரு நாதகாரம் என்ற ஒரு தலைப்பில் அந்த எண்ணத்தோடு இங்கே சென்னையிலிருந்து வர துவங்கினோம். அதற்கு பிறகு இந்த வருடம் 21வது வருடம் தொடர்ந்து கொரோனா காலத்திலும் இறைவன் அருளால் ஒரு 30 பேராவது வந்து அந்த செயின் அருகாமல் இந்த கண்டினியூட்டி இருக்கும்படி இறைவன் அருள் புரிந்தார். இந்த வருடம் 21வது வருடம் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் வருடம் ஆரம்பித்த ஒரு 3-4 வருடங்கள் பிறகு முதலில் ராகவேந்திர சுவாமி அவர்களே ஒரு வைணிக வித்வான் ஆகினாலே ஒரு முழு சைஸ் ஃபுல் சைஸ் வீணையை எல்லோருமாக சமர்ப்பித்து அதற்கு வெள்ளி கவச்சம் அடித்து முதலில் அதை சமர்ப்பித்தோம். பிறகு ராகவேந்திர சுவாமிகளுடைய கிரந்தங்கள் அனைத்தையும் எடுத்து 121 வேத விற்பனர்களை யானை மேல் பவனி வந்து ஒரு வேத ஹாரம் ஒன்று நடந்தது. பிறகு ராகவேந்தருக்கு 108 பசு சமர்ப்பிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுடைய குழுவினருக்கு கிடைத்தது. பிறகு ராகவேந்திர சுவாமியினுடைய அஸ்தோத்திரம் அந்த பாத்திரம் தங்கத்தில் கொடுத்தோம். பிறகு சுவாமி நவரத்ன ரதம் என்ற ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை, அவர்கள் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தோம். இறைவன் அருளால் அந்த நவரத்ன ரதமும் சமர்ப்பிக்க முடிந்தது. பிறகு ராகவேந்திர சுவாமி இங்கே உள்ள ஒரு டிவோட்டியின் மனதில், இல்லை எனக்கு ஆபரணங்கள் எல்லாம் தேவையில்லை, உங்களுடைய சந்தோஷத்துக்காக சவிரித்தீர்கள், பசுக்களை பராமரிப்பது தான் முக்கியமான வேலை, ஆகையினாலே பசுக்கள் கோ சம்ரக்ஷணம் அதற்கு தான் நீங்கள் மேலும் செய்ய வேண்டும் என்று உத்தரவு கொடுத்தபடியால் கடந்த 4-5 வருடங்களாக கோ சம்ரக்ஷணம் மட்டும்தான் மெயினாக இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். ராகவேந்திர அனுகிரகத்தை 108 இசைக்கலைஞர்கள் ஆரம்பித்து இன்று 300 இசைக்கலைஞர் ஆண் பெண்கள் சேர்ந்து மேலும் பிரகாசமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த ராகவேந்திர சுவாமி SRS மட்டு அனைத்து முதலில் குருநாதர் பீடாதிபதி அவர்களுடைய அனுகிரகத்தாலும் நாங்கள் ஆரம்பித்து இவர்கள் 3வது பீடாதிபதி. முதல் பீடாதிபதி அவர்கள் 2005, பிறகு நவரத்னம் சமர்ப்பித்து அடுத்த பீடாதிபதி இருந்தார்கள். இவருடைய காலத்தில் மேலும் எல்லோருடைய குருநாதர் அனுகிரகத்தாலும் அனைத்து அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபிஷியல்ஸ் எல்லோருடைய எல்லா நிலையும் எங்களுக்கு சப்போர்ட் கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் எங்களுடைய ஒரே ஆசை, எங்களுடைய ஆட்காலம் மேலும் அடுத்த சந்ததியினர் இதை மேலும் தொடர்ந்து இந்த இசை சமர்ப்பணம் என்றும் செய்ய வேண்டும் என்ற ஒரே பிரார்த்தனையோடு முடிக்கின்றேன். ஸ்ரீ குரு ராஜோ விஜயதே, குரு ராஜோ விஜயதே, குரு ராஜோ விஜயதே, குரு ராஜா. ஸ்ரீ குரு ராஜோ விஜயதே, குரு ராஜோ விஜயதே, குரு ராஜோ விஜயதே, குரு ராஜா. ஸ்ரீ குரு ராஜோ விஜயதே, குரு ராஜோ விஜயதே, குரு ராஜோ விஜயதே, குரு ராஜா. ஸ்ரீ குரு ராஜோ விஜயதே, குரு ராஜோ விஜயதே, குரு ராஜோ விஜயதே, குரு ராஜா. ಬಾರೋ ರಾಘವೇಂದ್ರ ಬಾರೋ ಕಾರುಣ್ಯವಾರಿತಿ ಬಾರೋ, ಬಾರೋ ರಾಘವೇಂದ್ರ ಬಾರೋ ಕಾರುಣ್ಯವಾರಿತಿ ಬಾರೋ, ಬಾರೋ ರಾಘವೇಂದ್ರ ಬಾರೋ ಕಾರುಣ್ಯವಾರಿತಿ ಬಾರೋ, ಬಾರೋ ರಾಘವೇಂದ್ರ ಬಾರೋ ಕಾರುಣ್ಯವಾರಿತಿ ಬಾರೋ. ಆರಾಧಿಪ ಭಕ್ತರ ಬೇಟ್ಟವ ಪೂರೈಸುವ ಆರಾಧಿಪ ಭಕ್ತರ ಬೇಷ್ಟವ ಪೂರೈಸುವ ಪ್ರಭುವೇ.
ವ್ಯಾಸದವ ಕಳನೆ ಬಾರೋ ವ್ಯಾಸರಾಯರ ನೆನೆಸೇನು ಫಲ ಕ್ಲೇಶ ಕಳವನೆ ಬಾರೋ ಶ್ರೀ ಸುತೀಂದ್ರ ಕರ ಸಂಜಾತ ವಾಸುದೇವ ಜಗನೇ ಶ್ರೀ ಸುಧೀಂದ್ರ ಕರ ಸಂಜಾತ ವಾಸುದೇವ ಜಗನೇ ಬಾರೋ ರಾಘವೇಂದ್ರ ಬಾರೋ ಕಾರುಣ್ಯ ವಾರಿಧಿ ಬಾರೋ ಬಾರೋ ರಾಘವೇಂದ್ರ ಬಾರೋ ಕಾರುಣ್ಯ ವಾರಿಧಿ ಬಾರೋ ಸಲ್ಯಾಸ ಕುಲದೀಪ ಬಾರೋ ಸಲ್ನುದ ಮಹಿಮನೆ ಬಾರೋ ವ್ಯಾಸ ಕುಲದೀಪ ಬಾರೋ ಸನುತ ಮಹಿಮನೆ ಬಾರೋ ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಜಗನ್ನಾಥ ವಿಠಲ ಪ್ರಭನ ಜನರ ಪ್ರಿಯ ಬಾರೋ ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಜಗನ್ನಾಥ ವಿಠಲ ಪ್ರಭನ ಜನರ ಪ್ರಿಯನೇ ಬಾರೋ ರಾಘವೇಂದ್ರ ಬಾರೋ ಕಾರುಣ್ಯ ವಾರಿಧಿ ಬಾರೋ ಬಾರೋ ರಾಘವೇಂದ್ರ ಬಾರೋ ಕಾರುಣ್ಯ ವಾರಿಧಿ ಬಾರೋ எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் சென்னையிலேருந்து மாலா பாலசங்கர் பேசுகிறேன். இந்த விழா கோலம் பூண்டிருக்கும் இந்த இடம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது மந்த்ராலயம். மந்த்ராலயம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ராகவேந்திர சுவாமிகள் ஞாபகம் வரும். இன்றைக்கி அவரோட வர்தந்தி, பிறந்த நாள், பர்த்டே, 430வது பர்த்டே இன்றைக்கி அவருக்கு. இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட பிறந்த தேதியும் இன்றைக்கி பிறந்த நட்சத்திரம் ஒன்றாவே வருது. அதுதான் இன்றைக்கி சிறப்பு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு 21 வருஷமாக இங்கே மந்த்ராலயத்துக்கு ராகவேந்திர சுவாமிகளுக்கு மிகவும் மிகவும் பிடித்தமான சங்கீத சேவையை எல்லா இசைக்கலைஞர்களும் சென்னையிலேருந்து, வடக்கிந்தியாவிலேருந்து, ஆந்திரா, கர்நாடகா, வெளிநாட்டிலேருந்து கூட இசை சர்ப்பணம் செய்து இதை நாதஹாரம் அப்படின்னு அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறார். இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. இதை ஆரம்பித்து வச்ச டாக்டர் கணேஷ் மற்றும் குழுவினருக்கு எங்களோட ரொம்ப நன்றி. என் கணவர் சிதம்பரம் பாலசங்கர் ஒரு சீனியர் மிருதங்கிஸ்டாக இருக்கிறதுனால எனக்கு இந்த 21 வருஷம் இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. அது நான் ராகவேந்திர சுவாமிக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். நீங்களாமும் சுவாமியை தரிசனம் பண்ணி சுவாமியோட அருளை பெற்று நீங்களும் நல்லா இருக்கணும்னு நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. மனதினிலே மகிழ்ச்சி தரும் மந்த்ரா
பக்தரிலம் சூழ்வது உன்னாலயம் தானே, பக்தரிலம் சூழ்வது உன்னாலயம் தானே, மனத்தினிலே மகிழ்ச்சி தரும் மந்திராலயம், மக்கள் மனக்குறைகள் போக்கும் இடம் மந்திராலயம். ராகவேந்திர சுவாமியோட பரம கிருபையால் 21 வருடம் இன்றைய தினம் அவருடைய வர்தந்தி உற்சவத்தில் கலந்து கொள்ளிய பாக்கியம் எங்கள் 2 பேருக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு யக்கியம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அத்தனை மியூசிஷியனும் நாட் ஓன்லி ஃப்ரம் சென்னை, பெங்களூர்லேருந்து, பாம்பேலேருந்து, ஹைதராபாத்லேருந்து, எல்லா விதமான ஒரு ஸ்டேட்லேருந்தும் வந்து இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்கே சங்கமிக்கிறா. அது வந்து ஒரு பெரிய ஒரு, அதாவது அந்த காலத்தில் இந்த பாரத விலாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஒரு சமர்ப்பணம் பண்ணக்கூடியது எப்போவுமே ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கும். இது மேன்மேலும் இன்னும் மேன்மேலும் எல்லா வித்வான்களும் அடுத்த ஜெனரேஷன் எல்லா பக்தாலும் வந்து இதை சேர்ந்து வரணுன்ற ஒரு பிரார்த்தனை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடக்கிறது அப்படின்றத தெரிவிக்கின்ற ஒரு வகையில் இந்த புதுயுகம் டிவி வந்து பிரமாதமான ஒரு சேவையை கடந்த ஒரு 5-10 வருடங்களாக பண்ணி கொண்டிருக்கிறது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. பலவிதமான சங்கீத வித்வான்கள் அவாலோடைய ஒத்துழைப்பினாலும் 21வது வருஷமாகிய நாதஹாரம் வெகு சிறப்பாக, அதுவும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்க, ஸ்ரீ ராயரோடைய அவதார தினம் மற்றும் அவருடைய திருநக்ஷத்திர தினமும் சேர்ந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு விஷயம் என்று டாக்டர் கணேஷ் அவர் தலைமையில்
ஏனையப்பட்ட இதர வித்வான்கள் அனைவரும் ஒன்று கூடி ஏக மனத்தோடு 2 நாள் 3 நாள் அளவுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டும் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணி அவளுடைய அகாமடேஷன்லேருந்து அவளுடைய வஸ்திரங்கள் எல்லாருக்கும் கொடுத்து இந்த சுவாமிக்கு பண்ணக்கூடிய அனைத்து விதமான ஆச்சார அனுகிரகத்தோடு பண்ணக்கூடிய அத்தனை கைங்கரியங்களும் ஆகட்டும் நாதஹாரம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார் தோட்டத்து மலர் போல அகமலர வேண்டும் மாசற்ற மதி போல முகமலர வேண்டும் பிரஹலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும் பிரஹலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார் ஒரு முறை உன்னிடம் கேட்டாலே போதும் தலைமுறை தலைமுறை காத்திடுவாய் ராகவேந்திர குரு ராகவேந்திர குரு ராகவேந்திர குரு ராய ஸ்ரீ ராகவேந்திர குரு ராகவேந்திர குரு ராகவேந்திர குரு ராய பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. பக்திக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, கேஸ்ட் கிரீடு ரிலிஜன் கிடையாது. அப்பண்ணாச்சாரியார் அவருக்கு அற்புதமான ஒரு பக்தர். வெங்கண்ணா பந்த் ஒரு திவான் ஆக்கினார் அவரை. ஒரு சாதாரணமான
ஒரு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவரை அந்த காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் ராகவேந்திரர் அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த நூற்றாண்டில் அந்த பக்திக்கு தான் முதலிடம். அங்கே வேறு எதுக்கும் முதலிடம் இல்லை. அந்த ஆழ்ந்த பக்தி, அந்த உண்மையான உணர்வு, அந்த குருவின் மீது வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, அதுவே இன்றைக்கி தற்செயலாக அமைஞ்சிருக்கு. வியாழக்கிழமை குருவாரம். இந்த குருவாரத்தில் இந்த குரு ராகவேந்திரரை பற்றி ஒரு அற்புதமாக பேசுகிற பாக்கியம் கிடச்சிருக்கு. இந்த நாதகாரம் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஒரு 300 கலைஞர்கள் அத்தனை பேரும் இதில் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாரும் எல்லோரும் இங்கே 2 நாள் எல்லாவற்றையும் மறந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 24/7 வாங்கலாம். அந்த 24/7 ராகவேந்திரருக்காகவே அவரையே இந்த உடலாலும் உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் அவரையே நமஸ்காரம் பண்ணி அவரையே ஸ்மரணம் பண்ணுற ஒரு பெரிய அற்புதமான நிகழ்ச்சி இது வருடம் நடந்துட்டுருக்கு. இதற்கு எல்லா விதமான ஒரு சந்தோஷங்களும் வரவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இந்த பார்ட்டிசிபேஷன் பண்ணுறான்றதுக்கு இல்லை, இதையெல்லாம் இதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கணும். இதுக்கு ஒரு குரு அருள் இருக்கணும். அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்றுவார் மாணிக்க வாசகர். அதனால் இந்த குருவனுடைய அருளால் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மேன்மேலும் இது பெரிய விஷயமா இது 430 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மகான் பிறந்து இந்த உலகம் உய்வதற்காக, இந்த மக்கள் உய்வதற்காக, தன்னை நாடி வருகிற நண்பர்கள் அடியவர்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்காக ஒரு அற்புதமான கலியுகத்தில் அற்புதமான கண்கண்ட தெய்வம் அவர் ராகவேந்திர சுவாமி. மத்வ பரம்பரையில் விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம், துவைத்தம் 3 இருக்குது சம்பிரதாயத்தில். ஆதிசங்கரர் தலைமையில் ஒரு சித்தாந்தம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சமூக நீதி காத்த அற்புதமான ஒரு தத்துவத்தின் தலைவனாக இருக்கிற ராமானுஜர் ஒரு சம்பிரதாயத்தினுடைய தலைவர். அதே போல் மத்வர் நாராயண தீர்த்தர், ஆனந்த தீர்த்தர் அவருடைய தலைமை. இந்த விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம், துவைத்தம் 3ம் எல்லா நதிகளும் கடலை போடுவதை போல் இது ஆன்மீக பெருவெள்ளத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இங்கே எல்லாரும் கூடுறாங்க, எல்லாரும் வராங்க. இது இந்த இந்து மதத்துக்கே இருக்கிற சிறப்பு என்னென்னா, வேற்றுமையில் இருக்கிற ஒற்றுமை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் எல்லா நதிகளும் கடலை நோக்கி போவதைப் போல் இந்த அருள் வெள்ளம், இந்த கருணை மழை ராகவேந்திர சுவாமி என்னுடைய கிருப்பையில் நாளும் வளரணும். வருடம் இந்த நிகழ்ச்சியை நல்லா நடக்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்த புதுயுகத்திற்கு ரொம்ப நன்றி. शरणर सुर भुज गुरुराज, शरणर सुर भुज गुरुराज, शरणर सुर भुज गुरुराज, शरणर सुर भुज गुरुराज, वरमन्त्रालय पुरे मंदिर, वरमन्त्रालय पुरे मंदिर, वरमन्त्रालय पुरे मंदिर, वरमन्त्रालय पुरमन्दिर, वरमन्त्रालय पुरमन्दिर, वरमन्त्रालय पुरमन्दिर, वरमन्त्रालय पुरमन्दिर, सुरवर मुनीन्द्र, सुरवर मुनीन्द्र, भास्कर समदेव
சுரவர முனீந்திர பாஸ்கர சமரேர சரணர சுர புஜ குருராஜ சரணர சுர புஜ காமித்தார்த்துகள காமித்தார்த்தகள காமதேனுவின சீமே மீறி கொடுவ மகராஜ காமித்தார்த்துகள காமதேனுவின சீமே மீறி கொடுவ மகராஜ காமிதார்த்தகள காமதேனுவின சீமே மீறி கொடுவ மகராஜ பேஷகோட்டி கோட்டி வேஷகோ வேஷகோட்டி வேஷகோட்டி சங்காசனாத வேஷகோட்டி சங்காசனாத வேஷகோட்டி சங்காசனாத வேஷகோட்டி சங்காசனாத வேஷகோட்டி சங்காசனாத கமலேಶ விட்டல தாசரே கமலேಶ விட்டல தாசரே சஜ கமலேಶ விட்டல தாசரே சஜ சரண பூஜ குருராஜ சரணர சரணர சுரபூஜ சுரபூஜ குருராஜ குருராஜ குருராஜ
ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக, ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இன்றைய தினம் ராகவேந்திர சாமியோட 430வது பிறந்த நாள். இதில் டாக்டர் கணேஷ் தலைமையில் நாதகாரங்கிற இதில் 21வது வருஷம் இது நடந்துட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த ஸ்டேட்லேருந்து இருக்கிற எல்லா இசைக்கலைஞர்களும் நாதஸ்வரம், மிருதங்கம், வயலின், வாய்ப்பாட்டு எல்லாரும் சேர்ந்து ராகவேந்திரருக்கு பிடித்த அந்த நாதகாரத்தை எல்லாரும் சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. இதில் நான் கலந்து கொண்டதில் ரொம்ப பெருமை அடைகிறேன். இதில் புதுயுகம் தொலைக்காட்சியும் வருஷம் அவங்களும் அவங்களோட பங்கை இங்கே நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி வியாழக்கிழமை, இதில் ராகவேந்திரோட பிறந்தநாள் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பானது. அதில் நான் பங்கு பெற்று ராகவேந்திரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும்படி எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் 18 வருஷமாக நாதகாரம் மூலம் இந்த மந்திராலயத்துக்கு வந்துட்டுருக்கேன். கணேஷ் தலைமையில் இந்த நாதகாரம் நடக்கிறது எங்களுக்கு பரம சந்தோஷம். அதை நினச்சி பார்க்குறம்போது ஒவ்வொரு வருஷம் வரும்போது ஒவ்வொரு ஒரு இதால் ஒரு திருப்தி ஏற்படுறது. இந்த நாதகாரத்தை நடத்துகிறத பற்றி இல்லை, எல்லோரும் சேர்ந்து இந்த நாதகாரத்தை நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தோட எல்லோரும் பங்கெடுத்துட்டு, வித்வான்கள் பங்கெடுத்துட்டு, அதே மாதிரி எங்களை மாதிரி பப்ளிக்கெல்லாம் பங்கெடுத்துட்டு செய்கிறம்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பவனகாய ராகவேந்திரா, பவனகாய ராகவேந்திரா, பவனகாய ராகவேந்திரா, பவனகாய ராகவேந்திரா, பவனகாய ராகவேந்திரா,
இந்த நாத வைபவம் நாதஹாரம் 21 வருஷமாக கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு. இன்னும் ராகவேந்திர சுவாமியோடைய அனுகிரகத்தால், குரு சார்வபௌமர் அனுகிரகத்தால் இன்னும் பல நூற்றாண்டுகள் நடக்க போகிறது, நடந்து கொண்டே இருக்கணும். ராகவேந்திர சுவாமிகளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த வைபவத்தில் நம்ம சரீரத்தால் இந்த கைங்கரியம் பண்ணினதுக்கு பண்ணி கொண்டிருக்கிறது, இன்னும் பண்ணணும். எல்லாத்துக்கும் ராகவேந்திர சுவாமி அனுகிரகம் வேணும். எல்லாரும் இந்த வைபவத்தில் கலந்துட்டு சௌக்கியமாக இருக்கும்படியாக பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம்.